மாண்புமிகு அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று உரையாற்ற வந்துள்ள மத்திய உள்துறையின் இணையமைச்சர் திருமதி ராதிகா செல்வி அவர்களே, தமிழக சுற்றுச்சூழல் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மைதீன் கான் அவர்களே, சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் பூங்கோதை ஆனடியான் அவர்களே, தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுரேஸ்வரன் அவர்களே, கால்நடைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கீதாதீவன் அவர்களே, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி தமிழரசி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்துள்ள மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள சட்டப்பேரவையுடைய உறுப்பினர்கள், அன்புக்குரிய நான் கருப்பசாமி பாண்டியன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு அப்பாப் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆரோக்கிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மதிப்பிற்குரிய திரு அப்பாத்துரை அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவர் திரு கிரகாம்பல் அவர்களே, வேளாண்மை விற்பனை குழுவினுடைய தலைவர் திரு கணேசன் அவர்களே, நிறைவாக நன்றி நல்கிருக்கக்கூடிய இணை இயக்குனர் திரு வேலுச்சாமி அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை, அரசு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளை, அலுவலர்களை, பெரும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை, தாய்மார்களை, அன்புக்குரிய பயனாளி பெருமக்களை, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மதியம் 1:30 மணியை தாண்டி 2 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நான் இன்னமும் உங்களை சோதிக்க விரும்பவில்லை. அண்ணன் அப்பா அவர்கள் பலமுறை மதிய உணவை பற்றி உங்களுக்கு நினைவுபடுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, மேடையில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் அவ்வப்போது சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் வருகை தந்த போது ஒளி மிகுந்த முகங்களோடு இங்கே வந்து அமர்ந்து, அந்த ஒளி மிகுந்த முகங்கள் எல்லாம் இப்பொழுது பசி மிகுந்த முகங்களாக மாறி, உங்கள் முகங்கள் மட்டுமல்ல, மேடையில் இருக்கக்கூடிய எங்கள் முகங்களையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த சூழ்நிலையில் நான் அதிகம் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உரையாற்றி இருக்கக்கூடிய அனைவரும் உங்களிடத்தில் மிக தெளிவாக சொல்ல வேண்டிய விளக்கங்களை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த விழாவினுடைய நோக்கத்தை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முடிவடைந்திருக்கக்கூடிய பணிகளுக்கான திறப்பு விழா, தொடங்கப்படவிருக்கக்கூடிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா, அதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா ஆக இந்த 3 விழாக்களை இணைத்து ஒரு முப்பெரும் விழாவாக மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அடிக்கல் நாட்டப்படக்கூடிய பணிகளை பற்றி இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேளாண்மை விற்பனை மற்ற வணிகத்துறையின் மூலமாக 1,63,40,000 ரூபாய் மதிப்பீட்டில மலர் ஏல மைய கட்டிடம், அதற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணி ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 84 ஊராட்சிகளில் 16,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய 2040 பணிகளுக்கு உரிய அந்த பணி. அதேபோல் பேரூராட்சிகளின் சார்பில் அந்த துறையின் சார்பில் 7,67,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் 151 பணிகளுக்கும் ஆக மொத்தம் 25,10,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2,231 பணிகளுக்கு இந்த விழாவின் மூலமாக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. சிறப்பு விழாவை பற்றி நான் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் 6,35,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய 1,718 பணிகளும் அனைத்து பேரூராட்சி அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் சார்பில் 2,68,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய 65 பணிகளும் ஆக மொத்தம் 9,04,31,000 மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய 1,783 பணிகள் இந்த விழாவின் மூலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நலத்திட்ட உதவிகளை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு துறைகளின் சார்பில் இங்கே மக்களுக்கு, பல பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் இந்த விழாவின் மூலமாக வழங்கப்படுகிறது. ஆக மொத்த நலத்திட்ட உதவிகளை பொறுத்தவரையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக 5,491 பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையில் 2,74,15,000 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகள் இந்த விழாவின் மூலமாக வழங்கப்படுகிறது. ஆக மொத்தம் திட்டப்பணிகளுக்குரிய அடிக்கல் நாட்டு விழா, சிறப்பு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா ஆக ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் 35,57,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு சிறப்பு விழாக்களும், அடிக்கல் நாட்டு விழாக்களும், நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாக்களும் இந்த விழாவின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திரு அப்பாவு அவர்கள் இந்த தொகுதியில என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கிறது, அதன் மூலமாக இந்த தொகுதி மக்கள், இந்த தொகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன பலன்களை, பயன்களை இந்த ஆட்சியில தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை, அதற்காக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே அவருக்கே உரிய பாணியிலே புள்ளி விவரத்தோடு ஆதாரங்கள் அடங்கிய அந்த செய்திகளை உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்டி, ஒவ்வொரு துறைகளின் சார்பில் மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதற்காக ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அந்த தொகை சட்டமன்ற பேரவை மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையில தான் இந்த சட்டமன்ற ராதாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காவல் கிணறு பகுதியில் மலர் ஏல மையத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று நம்முடைய அப்பா அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வரிடத்தில் கோரிக்கையாக எடுத்து வைத்து, அதிலும் குறிப்பாக சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எடுத்து வைத்து, அதில் விவசாய வேளாண்மை துறையுடைய மானியம் கோரிக்கை, அந்த மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நேரத்தில் சுட்டிக்காட்டி அதற்கு பதிலளித்து பேசிய அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் இதற்காக இந்த திட்டத்தை அவையிலே அறிவித்து அதற்காக எத்தனை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்ற அந்த விவரத்தை நம்முடைய
இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் நான் இன்னொன்றை இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆக அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறது என்று சொன்னால் இது நடைபெறுவதற்கான அரசினுடைய ஆணை கூட நேற்று காலைதான் நம்முடைய மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக கையொப்பமிட்டு அதற்கு பிறகு முதல்வர்கள் மூலமாக கையொப்பமிடப்பட்டு இன்றைக்கு இந்த விழாவும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மலர் மையம், இந்த மலர் ஏல மையம் இங்கே உருவாக்கப்படுகிற காரணத்தால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை நம்பி இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய துறையுடைய மக்கள் எந்த அளவிற்கு பயன்பெற இருக்கிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒன்று ரெண்டை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த மலர் மையம் உருவாக்கப்படுகிற காரணத்தால் இதுவரையில் இருந்து வந்த இடைத்தரகர்களுடைய குறுக்கீடு இல்லாமல் மின்னணு ஏல மையத்தின் மூலமாக நல்ல விலையில் கிடைப்பதற்கான வழிவகை இதன் மூலமாக உருவாக்கப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் உற்பத்தி செய்யக்கூடிய மலர்கள் விரைவாக ஏல மையத்திற்கு கொண்டு வருவதால் மலர்களின் தரமும் பாதுகாக்கப்படுகிறது. குளிர்சாதன சேமிப்பு கிடங்கில் பூக்களை இடைப்பெற்று சேமித்து வைத்துக் கொள்ளலாம். குளிரூட்டப்பட்ட வாகனங்களில் பூக்களை விவசாயிகளிடமிருந்து கொண்டு வரவும் அதேபோல் வெளியூர் சந்தைகளுக்கு கொண்டு செல்லவும் அந்த வசதியும் செய்யப்படவிருக்கிறது. தாராபுரம் வட்டத்திற்கு மிக அருகில வணிக வளாகம் உள்ளதால் உடனடியாக பூக்களை விற்பனைக்காக எடுத்து வருவதற்கான அந்த வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. வியாபாரிகள் அதிகாரிகளே பூக்களை பெற்று மற்ற சந்தைகளுக்கு அனுப்பிடக்கூடிய அந்த வாய்ப்பும் உருவாக இருக்கிறது. விவசாயிகள் விற்கக்கூடிய பூக்களுக்கு உடனடியாக அதனுடைய பணமும் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, சரியான இடையில பூக்களை விற்கலாம், பூக்களை வாங்கலாம். ஏல முறையில் விற்பனை செய்யப்படுவதால் பூக்களுடைய தரத்திற்கு ஏற்ப விலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பையும் பெற்றுவிட முடியும். வணிக வளாகத்திலே பூ சாகுபடிக்கான உயரிய தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆலோசனைகள் வழங்க இதன் மூலமாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. வணிக வளாகம் அமைக்கப்பட இருக்கக்கூடிய இடம் விவசாயிகள் வியாபாரிகளுக்கு போக்குவரத்து வசதியுள்ள இடமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கடைகளுக்கு கட்டணம் மற்றும் வாடகை எதுவும் இல்லை என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு தேவையான ஓய்வு அற, குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் அனைத்தும் செய்யப்படவிருக்கின்றன. அதேபோல் மலர் மாலை கொடுக்க சுய உதவி குழுக்களுக்கு கடைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இப்படி பல்வேறு வசதிகளை கொண்ட ஒரு மையமாக இந்த மலர் ஏல மையம் இங்கு உருவாக்கப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா தான் இன்றைக்கு இங்கே எழுச்சியோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 2 ஆண்டு காலத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மூலமாக எத்தனையோ திட்டங்கள் தேர்தல் நேரத்தில் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள், அதனுடைய உறுதிமொழிகள் எல்லாம் எந்த அளவுக்கு இங்கே நிறைவேற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அத்தனைவரும் மறந்துவிட முடியாது. இங்கே கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அவர்கள் பேசுகிற போது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளச்சலனத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லி அதற்காக நம்முடைய முதல்வர்கள் சட்டமன்றத்தை 2 நாட்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு பிறகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், உடனடி நிவாரண பணியில் ஈடுபட வேண்டும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் உடனடியாக அந்த பணியில் ஈடுபட்டு அவர்கள் நிவாரண பணியை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி ஆணையிட்டு அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்திற்கு நான் வரக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று அந்த செய்திகள் எல்லாம் இங்கே அவர் எடுத்துச் சொன்னார்.